நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற 3 பேர்த்துக்கும் 21, 22, 28 வயசு தான் ஆகுது. ஆனாலும் கர்நாடகா நீதிமன்றம் இவங்க 3 பேருக்குமே தூக்கு தண்டனை கொடுத்துருக்கு. பொதுவாக நம்ம நாட்டில் என்னதான் கொலை, கற்பழிப்பு போன்ற குற்றங்களுக்கு தூக்கு தண்டனையும் ஒரு தண்டனையாக இருந்தாலும் பெரும்பாலும் தூக்கு தண்டனை கொடுக்கப்படாது. ரேரஸ்ட் ஆஃப் ரேரர் கேஸில் தான் தூக்கு தண்டனை கொடுக்கப்படும். அதாவது அரிதிலும் அரிதான வழக்குகள். இருந்தாலும் இந்த சின்ன வயசுல இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னு தானே யோசிக்கிறீங்க. இவங்க செஞ்ச விஷயம் அப்படி. இந்த வழக்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது போல முக்கியமான வழக்குகள் மற்றும் சட்டங்கள் பற்றி அறிய மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஹம்பின்னு ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவுக்கு வழக்கமாக ஃபாரினர்ஸ் நிறைய பேர் டூருக்கு வருவாங்க. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிருந்து ஒரு பெண்ணும் அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆணும் ஹம்பிக்கு டூருக்கு வந்திருக்காங்க. அவங்க அந்த ஏரியாவில் உள்ள ஒரு ஹோம் ஸ்டேல ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஹோம் ஸ்டேனா ஒரு ஹாஸ்டல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதே ஹோம் ஸ்டேல நம்ம இந்தியாவிலேருந்து டூருக்கு வந்த 2 பேரும் அதே ஹோம் ஸ்டேல ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த அன்னைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேலிய பெண், அந்த அமெரிக்காவை சேர்ந்த ஆண், அதுக்கப்புறம் நம்ம ஊரை சேர்ந்த அந்த 2 இளைஞர்கள் மற்றும் அந்த ஹோம் ஸ்டேவோட ஓனர் ஒரு லேடி, இவங்க 5 பேரும் சேர்ந்து அந்த ஹோம் ஸ்டேக்கு பக்கத்தில் உள்ள ஒரு லேக்குக்கு வாக்கிங்க்கு போயிருக்காங்க. அப்போ அதே ஊரை சேர்ந்த இந்த மல்லே, சாய், சரணப்பாங்கிற 3 பேர் இந்த 5 பேர்த்திட்டையும் போய் பணம் கேட்டு கலாட்டா பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க பணம் கொடுக்க மறுத்தனால அந்த 3 இளைஞர்களையும் பிடிச்சி அந்த தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பெண்கள், அதாவது இஸ்ரேலிய நாட்டை சேர்ந்த பெண்ணையும் அந்த ஹோம் ஸ்டே ஓனரையும் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இவங்க தண்ணியில தள்ளி விட்ட 3 பேர்ல 2 பேரை எப்படியோ நீந்தி உயிர் தப்பிச்சிடுறாங்க. ஆனா ஒடிசாவை சேர்ந்த பிபாஸ் நாயக்ங்கிற நபர் தண்ணியிலேயே மூழ்கி இறந்து போயிடுறாரு. அடுத்த நாள் காவல்துறை அவரோட உடலை ஏரிக்கரையிலிருந்து மீட்டெடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் காவல்துறை கொலை, கற்பழிப்பு, ராபரி போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சு 3 குற்றவாளிகளையும் கைது பண்றாங்க. நம்ம நாட்டை நம்பி டூர் வந்த ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு. இந்த வழக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனா உலக அளவில் இது இந்தியாவுக்கு ஒரு கரும்புள்ளியாகவும் அமைஞ்சிச்சு. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் ஹம்பிக்கு டூர் வர ஃபாரினர்ஸோட எண்ணிக்கை பெரிதளவில் குறைஞ்சிட்டதா அந்த ஏரியா மக்கள் சொல்றாங்க. இந்த வழக்கில் தான் கர்நாடகாவில் உள்ள செஷன்ஸ் நீதிமன்றம் இந்த 3 நபர்களுக்குமே தூக்கு தண்டனை கொடுத்துருக்கு. என்னதான் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுன்னு அப்பீலுக்கு போய் அங்க இந்த தண்டனை கன்ஃபார்ம் செய்யப்பட்டாதான் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும்னாலும் இன்றைய தேதியில ஒரு மிகச்சரியான தண்டனையை செஷன்ஸ் நீதிமன்றம் கொடுத்துருக்கு. இவங்களுக்கு என்ன ஒரு தைரியமும் நெஞ்செழுத்தமும் இருந்தா இந்த மாதிரியான ஒரு செயலை பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த தண்டனையை பார்க்கும்போது இனி தப்பு பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பயம் வரும். இதே மாதிரி தான் 2012 நம்ம தலைநகரமான டெல்லியில நடந்த நிர்பயா கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேருக்குமே தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. விதிக்கப்பட்டதோட மட்டும் இல்லாம அந்த தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் செய்யப்பட்டு 2020 4 பேருமே திஹார் ஜெயில தூக்குல போடப்பட்டாங்க. அதே போல இந்த வழக்கிலையும் சீக்கிரமே இந்த தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆகி 3 பேரையும் தூக்குல போடுவாங்கன்னு சொல்லி நம்புவோம். இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.